அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அடுத்தடுத்த அப்டேட்டை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது அப்டேட் நம்பர் 22, அதாவது 22வது அப்டேட். இந்த வீடியோ எடுக்கிற நேரம் 11:27 PM, அதாவது இரவு நேரத்தில் எடுக்கிறேன். 5 மார்ச். அடுத்து இன்னொரு இன்னொரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அடுத்து 6ஆம் தேதி வந்துடும். ஆனால் நான் 11:30 மணிக்கு நைட் 11:30 மணிக்கு எடுத்தாலும் உங்கள்கிட்ட ரீச் ஆகிறது காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகும். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே 11:30 நைட் இரவு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தான். சப்போஸ் இரவுக்கு மேலே நடந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு 11 மணிக்கு தான் கிடைக்கும். சப்போஸ் என்ன நீங்கள் காலைல 6 மணிக்கு பார்க்கும்போது இது பழைய தகவல், அதுக்குள்ளே நிறைய அடிச்சிட்டாங்க, அதை சொல்லலையா இதை சொல்லலையா அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய குழப்பிக்காதீங்க. இது 11:30 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும். இலங்கை ஊடோடி வந்து மற்றொரு ஈரானுடைய போர்க்கப்பலுக்கு உதவி செய்திருக்காங்க. இந்தியாவும் ஒரு சில தகவல்களை கூடியிருக்காங்க. அது இல்லாமல் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் யார், ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஈரானுக்கிட்ட. ஆனால் ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு 2 இடத்துல பக்ரைனை வந்து கொஞ்சம் கலங்கடிச்சிட்டாங்க. பக்ரைனுடைய முக்கிய ஒரு கேஸ் ஸ்டேஷனை முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அல்-உதைத் ஏர்பேஸ் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் உசுறு போய் உசுறு வந்திருக்கும். ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த சம்பவத்தை நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி நிறைய சம்பவத்தை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலும் மற்ற மகிழ்ச்சியும் கூட. ஏன்னா 6 மணிக்கு தானே உங்களை பார்க்க போகிறாங்க இந்த வீடியோ பதிவு, அதுக்காக சேர்த்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நிறைய வெக்கத்தை விட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயமாக கூட சொல்கிறேன். போன 21வது பதிவில் ஒரு ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டேன், இந்தியா செமிஃபைனலில் ஒரு 256 ஸ்கோரை பார்த்தோன்னே ஒன் சைடு மேட்ச்சு அந்த மாதிரி வந்துடக்கூடாது, இது 2 தரப்புலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னுவாங்க. அது இல்லாமல் அந்த மேட்ச் கமாண்ட்ரியில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கா, இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 2 தரப்புலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சேன். பட் மேட்ச் பார்த்தோம்னா செமிஃபைனலில் பெரிய டஃப், கடைசி நொடி வரைக்கும் ஒரு உழுக்கிட்டாங்க இந்தியாவை. இனி ரொம்ப சிறப்பான மேட்சாக இருந்தது, ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் என்ன உயிர் இருக்கான்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவுக்கான சம்பவங்களை சைலண்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தாக்குதலை குறைத்து கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்து இவங்க பண்ணுற சம்பவம்லாம் வந்து அமெரிக்கா தரப்புலேயே ஒரு வியப்பை உள்ளாக்கி இருக்கிறது. அதை தாண்டி ஈரானுக்கு மற்றொரு ரெக்வஸ்ட்டுமே வைக்கிறேன். ஈரான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஒரு பக்கம் எய்ம் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உங்கள் பங்காளியை துரோகம் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதையும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் மூலியமா நீங்கள் யாராவது சொல்கிறேன்னா சொல்லிடுங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஈராக்குடைய எல்லை பகுதியில் உள்ளே வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த வீடியோ பதிவு 11 மணிக்கு கூட தாக்கல் நடத்தினாங்க இரவு நேரத்தில். அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. யார், ஈரான் தரப்பில் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அந்த இடத்துல தயாராகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. பின்னாடி கீழே பாகிஸ்தானை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரிவினை குரூப் இருக்குது, இங்கே அப்படியே சைலண்ட்டாக தயாராகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈரான் பங்காளிகன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நம்பிடாதீங்க, மோசமான ஆளுங்களாக இருக்கிறாங்க. அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்டுறேன். நான் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இன்று மட்டும் மேலேருந்து வாங்க, எல்இசி ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த எல்லை பகுதியில் ஸ்டேஷன் நம்பர் 13 அடிச்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அப்புறம் வந்து பெனா ஐஆர்ஜிசி பேஸ் இருக்குது, அங்கேயே அடிச்சிட்டாங்க. ஐஆர்ஜிசினுடைய ரமதான் யூனிட் பேஸ் இருக்குது, அதுவும் சுத்தமாக தரைமட்டமாகிடுச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் 22 சைபர் போலீஸ் ஃபட்டான் இருக்குது, அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. அதுக்கு கீழே ஐஆர்ஜிசியினுடைய 11th ஹமீர் அல் மொய்தீன் பிரிகேட் இருக்குது இங்கேயும். அப்போ ஈராக்கிலிருந்து உள்ள நுழையிறதுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எம்டி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இன்னும் ஏதாவது கொஞ்சம் நஞ்சு இருந்தது அப்படின்னா மீதி இருக்கிறதும் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு ஈரான் ஒரு தெளிவான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன பிளான் பி, பிளான் ஏன்னு வந்துட்டாங்க. தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு பதில் இப்போ பிளான் பிக்கு போயிட்டாங்களா? எல்லா பிளான் பியும் நாங்கள் பார்த்துக்க தயாராக இருக்குன்னு ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம ஆராய்ச்சி அவர்கள்கிட்ட பேச போகிறதுக்கு முன்பு இங்கே பக்ரைனில் வந்து போக்கோ கேஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டுமார் அடித்தது பாருங்கள், பற்றி எரிஞ்சிட்ருக்கு. மக்கள் அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது. சைமல்டேனியஸாக இந்த தாக்கல் நடத்தும் போதே துபாய்
அப்புறம் அபுதாபியில் இருக்க துபாய் அண்டு UAE இங்கெல்லாம் என்னாச்சுன்னா பெருசாக அட்டாக் பண்ண வந்தது. பட் நாங்கள் இடைமறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிகிறது மட்டும் இல்லாமல் என்னதான் UAEயில் அவங்க சுட்டு வீழ்த்தினாலுமே இப்போ நான் 11 மணிக்கு பார்க்கும்போது UAE ஃபியூஜரா ரிஃபைனரி ஆயிலும் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஜோன் துபாயில் கொஞ்சம் லைட்டாக சேதமாயிட்டு இருக்குது. அதுவும் அந்த என்னது ரிஃபைனரி ஆயில் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு UAEயில் அப்படின்னு சொன்னாங்க. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்ன அப்படின்னா எங்கள் அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குல்ல கத்தாரில், அல் உதைத் ஏர்பேஸில் வந்து முதல் முறையாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, சுகோய் போர் விமானம் இருக்கு இல்லையா, அந்த சுகோய் போர் விமானத்தை அப்படியே ஒரு மேலே தூக்கியிருக்காங்க. Su-24 பாம்பர்ஸ் 80 அடிக்கு மேலே தூக்கியிருக்காங்க. ரேடார் சிக்னல் கொஞ்சம் கிடைக்காத அளவுக்கு, ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுற அளவுக்கு மேலே போயிட்டு 2 பாம்பையும் அடிச்சிருக்காங்க. அங்கேருந்து அல் உதைத் பேஸை நோக்கி அடித்தாங்களாம். இது யார் சொன்னதுன்னா CNN டெய்லி மெயில் பத்திரிகைகளும் சொல்லியிருக்காங்க. அங்கே அடித்ததில் ஆல்மோஸ்ட் அல் உதைத் ஏர்பேஸில் ஒரு 10,000 ட்ரூப் பக்கம் இருக்காங்க. அந்த 10,000 ட்ரூப் வந்து கொஞ்சம் பதற்றமாக இருப்பாங்கல்ல. F-15 இருந்ததாகவும் F-15 போயிட்டு அந்த ஏவுகணைகளை வந்து இடைமறித்து தாக்கல் நடத்தியதாகும். அதாவது அந்த சுகோய் 24 பாம்பர்ஸ்லேருந்து ஏவிய ஏவுகணை 2 F-15 போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அடிச்சிருக்காங்க. சப்போஸ் அதை ரிட்டர்ன் அடிக்காமல் கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸாக ஏதாவது எஸ்கு புஸ்கா விட்டுருந்தாங்கன்னா 10,000 இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு கால்வாசிக்கு மேலே காலியாக இருப்பாங்க. சரியான இலக்கை வைத்திருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? CNN டெய்லி மெயிலும் சொல்கிறாங்க. அதனால் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் பேஸ் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பது சால சிறந்தது. இல்லைனா ஈரான் அவங்களை முடிச்சிடுவாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க. இனி வருகின்ற காலங்கள் இன்னும் பதற்றம் நிறைந்த காலங்களாக இருக்கும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க, அடிஷ்னலாக தனது சேட்டலைட் புகைப்படங்களோட ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா பேஸ் UAEயில் இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா பேஸ்லேருந்து மற்ற பகுதியில் எந்த அளவுக்கு சேதாரமாக இருக்குன்றதையும் வரைபடங்களோடையும் தெளிவாக டேமேஜ் ஆன பகுதிகளும் தெளிவாக போட்டு காட்டுறாங்க. இருந்தாலும் நம்மளும் இப்போ தும்புனாதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு தும்பிட வேண்டியதுதான். எப்படி பாகிஸ்தான் போயிட்டு சவுதி அரேபியாவை காப்பாற்றுறன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களோ, கடந்த அக்டோபர் மாதம் இவங்க அமெரிக்காவை என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா முழுக்க கத்தாரை வந்து காப்பாற்றுறது யார் பொறுப்பு? அமெரிக்கா பொறுப்பு. கத்தானுடைய எண்ணெய் நிறுவனங்களை யார் பொறுப்பு? அமெரிக்கா பொறுப்பு. முழுக்க அதுக்கான ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க, அதுக்கான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க, ஆயுதங்களும் வாங்கிக்கிறாங்க. யார்? கத்தார் தரப்பில். எல்லாமே டீல் கிளியர் ஆகிடுச்சு. அக்டோபர் போனார், ஃபேண்டாஸ்டிக் மார்வலஸ் டீல், வெரி கிரேட் அப்படின்ற மாதிரிலாம் யார்? ட்ரம்ப் தரப்பில் பயங்கர பிரித்து மேய்ஞ்சார். இன்றைக்கி கத்தாரை போட அடின்னு அடிக்கிறாங்க, ஐயோ கொய்யோன்றாங்க. ரைட்டு, இதுதான் சார் உங்கள் அக்ரிமெண்ட்டா, இதுதான் உங்கள் டீலா அப்படின்னு கத்தார் வந்து இப்படி துருன்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தியா இல்லை எங்கள் மாட்டோட வந்தியா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்த நேரத்தில் கத்தார். ஏன்னா இந்த பிரச்சனையை கிளப்பி நாங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் அம்போன்னு உக்காண்டிருந்தோம். இப்போ எல்லாம் மாட்டை விட்டு அவங்க அடின்னு அடிக்கிறாங்களே, நீங்கள் எங்களை காப்பாற்றலன்ற ஒரு நிலைமை இந்த இடத்துல கத்தாருக்கு வந்திருக்குன்ற கூடுதல் தகவல். சரி, டாபிக் என்ன? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து எப்படி ஈரானுடைய மற்றொரு போர்க்கப்பலை காப்பாற்றினாங்கன்னா, மற்றொரு போர்க்கப்பல் ஸ்ரீலங்கா பக்கத்தில் தான் இருக்குது, INS பஷீரர். இந்த INS பஷீரர் வந்து இப்போதைக்கு ஸ்ரீலங்காவுடைய எல்லை பகுதியில் தான் இருக்குது. அதனால் ஸ்ரீலங்கா என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே INS தீனா வந்து அங்கே ஸ்ரீலங்காவுடைய எல்லை பகுதியில் உத்தரவொன்றி அடித்ததுனால பெரிய ஒரு டேஞ்சர் இப்போ. அதனால் திருகோணமலையில் இருக்கக்கூடிய ஹார்பர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திக்கோங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 120க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இமீடியட்டாக வெளியே வர சொல்லிட்டாங்க. நங்கரும் மட்டும் வச்சுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. ஏன்னா ஒரு போர்க்கப்பல் எங்கேயும் பயன்பாடு இல்லாமல் ஓரமாக போய் நிற்கிறத மறுபடியும் அமெரிக்கா அடித்தாங்கன்னா அது பெரிய ட்ரபிள் ஆகுன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆராய்ச்சி அவர்கள்கிட்ட தெளிவாக உரையாடினதாகவும் இருக்கிற சூழ்நிலையை விளக்கியதாகவும் இன்றைக்கி செய்தி குறிப்பு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஐதுல்லா அலி காமேனி அவர்களுக்கான அது என்ன சொல்லுவாங்க, அறிக்கை ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய நேவி சார்பாக வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கான கண்டனங்களுக்கான அறிக்கைகளையும் விட்டுருக்காங்க இந்தியா சார்பாக. மேபி இது அடுத்த கட்ட நகர்வு, நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈரான் கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்தியா தரப்பில். ஆனால் எதுவாக இருந்தாலும்
இலங்கை செய்தது வந்து மிக ஒரு சிறப்பான சம்பவம், மிக ஒரு சிறப்பான ஒரு நன்றி கடன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈரான் வந்து எப்பவுமே நினச்சி பார்ப்பாங்க இந்த இடத்துல இலங்கையை. ஏன் அப்படின்னா, சப்போஸ் அது இலங்கையினுடைய எல்லை பகுதியிலிருந்து மறுபடியும் சப்போஸ் இந்த மேலே வந்தாலுமே சர்வதேச கடல் பகுதியை வந்துட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். அதே தான் அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், வாங்க எங்கள் இடத்துல நீங்கள் டாக் பண்ணுங்கள், நோ இஷ்யூ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மனசு தான் நம்ம. ஏன்னா ஒரு போர் பதற்றமான ஒரு இந்த சூழ்நிலையில், அதுவும் அமெரிக்கா வேறு நான் தான் டானு அப்படி அப்படின்னு சொல்லி நாட்டாம ஒன்றும் பிரச்சனை வாங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்கிற அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை செய்தது மிக அற்புத காரியம், நம்ம மனசார பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றது சொல்லிட்டு, அதே போல் ஐதுல்லா அலி காமனியோட ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கும் எங்களுக்கும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது சொல்லியிருக்கிறார். சரி, இது இலங்கை விவகாரம், இந்தியா விவகாரம், இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. நம்ம நேராக களத்துக்கு போக வேண்டிய ஒரு சம்பவம். இதில் நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. அந்த கருத்து வேறுபாடு களைய வேண்டியது என்னுடைய பொறுப்பு கிடையாது. என்னுடைய பொறுப்பு செய்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு. அதனால் நான் அதுலேருந்து விலகிறேன். அது அந்தந்த கட்சிக்காரங்க சொல்ல போகிறாங்க, அந்தந்த ஆட்சியாளர்கள் சொல்ல போகிறாங்க, அது என்னுடைய கடமையும் கிடையாது. ஆனால் எங்கள் அராக்சி அவர்கள், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் இருக்கிறார்கள், அவர் அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, இப்போ இந்த கப்பல் போர்க்கப்பல் வந்து இந்தியன் ஓஷனில் அன்ஆர்ம்டு, எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல், அதில் வந்து ஃபுல் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதுலேருந்து அவங்க எல்லாமே வந்து ஃபுல் ட்ரைனிங் ஆஃபீஸர், நிராயுதபாணியாக இருந்த ஒரு கப்பலை நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா இட்ஸ் எ வார் கிரைம். கண்டிப்பாக நாங்கள் முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? உங்களுடைய கோல் என்ன? எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஃபெயில் தானே. இப்போ நீங்கள் கமாண்டரை அடிச்சிங்க, நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சுப்ரீம் லீடரை நீங்கள் அடிச்சிட்டிங்க, நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எவ்ரி திங் இஸ் அன் ஆர்டர். அவ்வளோ இவரெல்லாம் அடுத்தது மறுபடியும் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு தானே வரப்போகிறோம். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 days 6 நாள் ஆகிடுச்சு. 6 நாளில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? ஃபெயில். இப்போ இந்த ஃபெயிலை மறிக்கிறதுக்காக உங்கள் மெயின் கோல் இல்லாமல் அப்படி என்ன க்ளீன் பண்ணிட்டீங்க? நீங்கள் என்ன ஒரு விக்டரி எடுத்துட்டீங்க? இப்போ நீங்கள் உங்கள் ஃபெயிலை ஒத்துக்காமல் பிளான் பிக்கு போகிறீங்க. பிளான் பின்னா அந்த கிரவுண்ட் அட்டாக்கை சொல்கிறேன் நான். அதாவது அந்த குர்திஸ் ரீஜியன்லேருந்து உள்ள கிரவுண்ட் அட்டாக் வர்றாங்கல்ல, அதையும் சொல்கிறாரு. மேபி இடையில அசர்பைசான் மீது அடிக்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வார்த்தை லைட்டாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள் பிளான் பியும் ஒரு ஃபெயிலருக்கான ஒரு மாடல் தான், பெருசாக இல்லை அப்படின்றது சொல்லிட்டு, ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏங்க அசர்பைசான் வந்து எங்கள் நட்புங்க, நாங்கள் எப்படிங்க எங்கள் பங்காளிகளை அடிப்போம்? இது என்னங்க ரொம்ப தவறாக இருக்குது. எனக்கு இங்கே தானே பிரச்சனை. நேற்று என்னன்னா துருக்கியில் அடிச்சிட்டாங்கன்றாங்க, இன்றைக்கி அசர்பைசான் நாங்களாம் இல்லைங்க, வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிளான் பி, உங்களால் தோல்வியை ஒத்துக்காமல் இல்லை நேட்டோ நாடுகளை கொண்டு இழுத்துட்டு வந்து விடுறீங்களா, இல்லை அசர்பைசானுக்கு இழுத்துட்டு வந்து விடுறீங்களா, என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒருவேளை இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான், மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த போரில் வந்து அமெரிக்காவுக்கு உதவிட அமெரிக்கா வீரர்களுக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய இராணுவம் வந்து களத்தில் இறங்குறாங்க. அல்பினிஸ் அவர்கள் வந்து முழுக்க நாங்கள் களத்தில் இறங்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வானன்பா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஆஸ்திரேலியா இப்போ உள்ளே ஓடி வராங்க. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது, ஆஸ்திரேலியா அடிக்க முடியாது. இருந்தாலும் ஆஸ்திரேலியா போயிட்டு சொல்லியிருக்காங்க, நீ களத்தை பார்த்துக்கலாம். ஆனால் அமெரிக்காவுடைய எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாக்ஸ் நியூஸில், ட்ரம்ப் அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த கப்பலும் வரலைங்க, யாருமே எங்களை நம்பி வரமாட்டேன்றாங்க. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப பெருசாக இருக்குன்னா. அப்போ ஐநாவில் வந்து ஒரு முறையிடுறாங்க அமெரிக்கா, இந்த மாதிரி சர்வதேச கடல் பகுதியில் நான் எந்த கப்பலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறது தீவிரவாதத்துக்கு சமம். அதை அப்படின்னா நாங்கள் இன்னும் கடுமையாக அடிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏதாவது சொன்னோமா? நாங்கள் சொல்லலையே, நாங்கள் சொல்லலை, எங்கள் எதிரிகளை மட்டும் தான் நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்கிறோமே, நாங்கள் யார் கப்பல் தடுக்கிறோன்னு சொல்லி, நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க? சர்வதேச கடல் பகுதியில் தானே அடிக்கிறீங்க, அதே தானே அதே ரூல்ஸ் எங்களுக்கும் பொருந்தும் தானே, நாங்கள் எல்லா கப்பலையும் அடிக்கலே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஐயாவே வீட்டோ பவர், யார் ஈரானுக்குள்ளார வீட்டோ பவராம். இந்த வெனிசுலாவில் இந்த டெல்சி ரோட்ரிகஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே நான் ஈரானில் ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும்ன்றாங்க. ஏன்னா அந்த டெல்சி ரோட்ரிகஸ் வந்து இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. பாரு உலகத்தில்
நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கிட்டு போகும்போது ஐயோ அவர் இல்லாத வாழ முடியாதுன்ற மாதிரி, இந்த கணவர் இல்லாத மனைவி வாழ முடியாத மாதிரி, அப்போ துணை அதிபராக வந்து என் தலைவனை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்ட்டு அவர் ஃபோட்டோவை வச்சு அழுந்தாங்க. அவர் ஃபோட்டோவை வச்சு மலர் மாலையாக கொடுத்தாங்க. அவர் ஃபோட்டோவை வச்சு விரதமெல்லாம் இருந்தாங்க, போராட்டமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட டைரக்டாக ஏங்க நான் வந்து அங்கே சொல்கிறேங்க, எங்கள் வெனிசுலா அரசியலை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் மனசுக்குள்ள எதுவும் போட்டு வளர்ப்பிக்காதீங்க. அங்கே நீங்கள் இது அங்கே போயிட்டு நீங்கள் கடைசியில் அமெரிக்காவோட ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு டைரக்ட் சைட் டீலிங். தலைவரே எந்த காரணத்தை கொண்டும் அவர் விட்டுறாதீங்க, யார் அந்த மதுரை அவர்களை விட்டுறாதீங்க, நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வெனிசுலா எடுத்துக்கோங்கன்ட்டு பெரிய டீலு. இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு வேணுன்றாரு ஈரானுக்குள்ளார். அது ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து, அவர் பேர் என்ன, முஸ்பாவா, ரைட், கொஞ்சம் ஃப்ளோவில் வரல, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த முஷ்பா அவர்கள் வந்து நியமிச்சாங்கன்னா மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இதே சூழ்நிலை வரும், மறுபடியும் நாங்கள் சண்டை போடணும், எங்களுக்கெல்லாம் இல்லை, முடிச்சா ஒரே டைம் முடிச்சிடணும், முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் அப்படின்றா. அது எப்படி எனக்கு தெரில. மற்றொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த தலைவரையே நான் தான் தேர்ந்தெடுக்கணும், எனக்கு என்னுடைய பப்பட் தான் அங்கே இருக்கணுன்றலாம், அது எந்த வகையில் ஓகேவா அல்ல சாத்தியமா, இன்னும் யாருன்னே உங்களுக்கு அந்த தலைவர் தெரில. அங்கே ஒரு அரசியல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக மாற்றணுன்றது புரியல எனக்கு. இல்லை கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் அது எப்படி அவ்வளோ பெரிய நாட்டை நீங்கள் கண்ட்ரோலுக்குள் கொண்டு போகிறீங்க, அது புரியல. அப்படி நீங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ்லாம் இறக்குனீங்கன்னா இட் வில் மூவ் இயர் ஆன்வர்ட்ஸ், வருஷ கணக்காக போகும். இப்போ ரஷ்யா உக்ரைன் போகுது, அந்த மாதிரி இது 4-5 வருஷம்லாம் போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், மக்கள் டயர்டாகி பார்த்தா எப்போ அந்த தலையணை எடுப்பா ஒரு வாரமாக உட்காந்து பார்க்குறன்ற சூழ்நிலைக்கு தான் வரும். பட் அந்த அவ்வளோ நாளாக தாங்குச்சுன்னா யாருமே தாங்க மாட்டாங்க. இப்பயே அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் ஒரு நாளைக்கு 1.5 பில்லியன் பக்கம் லாஸ் ஆகுதுன்றாங்க அவங்க அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக இருக்குது. இன்றைக்கி கூட அராக்சி அவர்கள் வந்து இனி நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெலாம் தயாரெல்லாம் கிடையவே கிடையாது, யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கான பதிலடிகள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் ராய்ட்டர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. ராய்ட்டர்ஸ் வந்து நியூயார்க் டைம்ஸ் சொன்னதாக ஈரானில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து சிக்னல் கொடுக்குறாங்களாம், தலைவரே நாட்டாமே வாங்க பேசி தீர்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சிஏஏ கிட்ட குசு குசுன்னு பேசுகிறாங்களாம். அந்த சிஏஏ கிட்ட குசு குசுன்னு பேசுனாங்கன்னா அதை ஈரான் பார்த்தா பிடிச்சிட மாட்டாங்க, டேய் மொசாத் நீதானான்னு சொல்லிட்டு பிடிச்சி போட்டுற மாட்டாங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் இஸ்ரேலினுடைய ஒரு ட்ரோன் சிஸ்டத்தை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. மேலே பறந்துடக்கூடிய ட்ரோன்ஸ், உழவு பார்க்கக்கூடிய ஹெர்மஸ் ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல். இப்போ நான் அந்த வீடியோ 11:25 இப்போ 11:45 பக்கமே ஆயிடுச்சு. இப்போ ஈரான் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க, இஸ்ரேலை நோக்கி கொரம்ஷோர் 4 அப்படின்ற ஒரு ஏவுகணையை நாங்கள் அனுப்பியிருக்கோம், அதோடு சேர்ந்து கூட்டணியாக பல ஏவுகணைகளுக்கு அனுப்பியிருக்கோம், உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும், முடிஞ்சால் உயிரை காப்பாற்றிக்கோங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரீச் ஆகிட்டு எந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றது உங்களுக்கு 11 மணிக்கு சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. இந்த வீடியோ வந்த உடனே சப்போஸ் அங்கே தாக்கல் நடத்துகிறதா என்னலே மாற்றி சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, அடுத்த வரதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சர்றன் அப்படி போயிருக்கு, அதுக்கான வீடியோ பதிவுகளும் காட்டியிருக்கேன். இப்போ நான் இஸ்ரேல் தரப்பில் வந்தேன் அப்படின்னா, லெபனானில் ஒரு சில ஹெஸ்போல்லானுடைய லான்ச்சர்ஸை முதல் முறையாக லெபனானுடைய ஆர்மி கைப்பற்றிட்டு நாங்களும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இருந்தாலும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போல்லானுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காஷிம் அவர்கள், நெய்ம் காஷிம் அவர்கள், நான் யாருக்கிட்டே சரண்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது, என் தலைவரே இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் சரண்டர் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், வாழ்வா சாவா தான், இனி அடிக்க போகிறேன், இன்னைக்கு இஸ்ரேலில் பிரித்து மேய போகிறன்ற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு அவர். அதனால் இப்போதைய நிலைமைக்கு லெபனானில் கொஞ்சம் ஆளுகின்ற அரசாங்கம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக மாறி இருக்கிறதுன்னு கூடுதல் தகவல். முதல் முறையாக நான் பார்க்குற இந்த ஒரு சீன். அப்புறம் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு நடவடிக்கையில் இந்த கனரக் நேவல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈரானுடைய முக்கிய நேவல் பேஸ். அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் காட்டுற பாருங்க, அதாவது டேமேஜ் ஆன பகுதி, அந்த பில்டிங், அப்புறம் கப்பல் நிறுத்தியிருந்த இடம், அந்த ரன்வே, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ், ஆயுதங்கள் வைத்திருந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏர்கிராஃப்டினுடைய ஷெல்டர்ஸ், ஏர்கிராஃப்ட்னா போர் விமானங்கள் நிறுத்தி வைத்திருந்த பகுதி, கண்ட்ரோல் பில்டிங், இது எல்லாமே அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தி தான் சொல்கிறாங்க. ஆர்ஷின் பகுதியில் அங்கே ஐஆர்ஜிசியினுடைய மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்குது, அந்த பேஸை வந்து அப்படியே தரைமட்டமாக்கியிருக்காங்க. B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து இப்போ நான் அந்த வீடியோ பதிவு 11:27 சேம் திங். ஈரான் நாங்கள் அனுப்பும்போது இந்த விமான ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து இந்த பக்கம் பறந்துருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும்.
இந்த வீடியோனுடைய நிறைவு கிளைமேக்ஸில் வந்து 2 விஷயம். சீனா இந்தியா கப்பல் 32, சீனாவுடைய கப்பல் 140க்கு மேலே ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸில் பாதிச்சிட்ருக்கு. இன்னும் வெளியே எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. இப்போ சவுதி கிட்ட போயிட்டு உக்காடுறாங்க, ஈரான்கிட்டேயும் வாங்க பேசி தீர்த்துக்கலாம், இந்த பிரச்சனையை வந்து அடித்தா செட் ஆகாது, ஏன்னா 2 பேருமே நண்பர்கள், அதனால் பேசி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு வாங் ஹீ அவர்கள் வந்து டக்குன்னு கிளம்பியிருக்கிறாரு சீனாவுக்கு. பார்க்கலாம் நாளை எந்த விதமான ரிசல்ட் வருதுன்னு தெரியல, அது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் 23ல் உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான செய்தியோட. பட் எப்போவுமே காலையில் அந்த 11 மணிக்கு கொடுக்குற செய்தி தான் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. அந்த நாள் முழுவதும் பார்க்கலாம். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.